எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கரா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது நமக்கு நல்லாவே தெரியுது அது 1990 நடக்கிற கதைகளாம்னு. எனக்காக இந்த படத்தோட சென்சார் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 மணி நேரம் 41 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த படத்தோட லென்த் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோ தனுஷ் வந்து அரபிக் கண்ட்ரியில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பட் அங்க ஏற்பட்ட போர் காரணமா அவர் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. பட் அங்க சேர்த்து வச்சிருந்த அங்கிருந்து அனுப்பின பணத்தெல்லாம் வந்து ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற போல. ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பணத்தை கேட்கும் பொழுது அந்த பேங்க் வந்து பணத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. இதனால கோபமா நம்ம தனுஷ் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பணத்தை வந்து ஒவ்வொரு பேங்க்ல தான் டெபாசிட் பண்ணி வச்ச பணத்தை வந்து அவர் கொள்ளையடிக்க முயற்சி பண்றாரு. ஸோ அவருக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ அது மேபி வந்து அவங்க ஒய்ஃபான மம்தா பைஜிக்கு வந்து ஏதாவது வந்து ஆபரேஷனோ இல்ல வேற ஏதாவது இது இஷ்யூவா இருக்கலாம். இந்த ட்ரெய்லரை நம்ம இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தனுஷ் வந்து அவங்க சொந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் போதுமான அளவு விவசாயத்துக்கு வந்து இல்லாதனால அவர் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போற மாதிரியும் அங்க வந்து போர் நடந்து அங்க சேர்த்து அனுப்பின பணத்தை வந்து இங்க இருக்கிற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காரு. இப்போ வளைகுடா நாடுகள்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கறனால திரும்ப வந்து அவர் நம்ம ஊருக்கு திரும்பி வராரு. வந்து திருப்பி விவசாயத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது அங்கிருந்து அனுப்பின பணத்தை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு தராம ஏமாத்த முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வளைகுடா நடந்த சண்டையில வந்து இவர் இறந்துட்டதாகவும் ஆனா இங்க வந்து திருப்பி வந்து கேட்கும் பொழுது இறந்தவங்களுக்கு நான் எப்படி காசு கொடுக்க முடியும் அந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து முகமூடி போட்டுக்கிட்டு அவர் எங்கெங்க பணத்தை டெபாசிட் பண்ணாரோ அங்க இருக்கிற பணத்துல அவர் கொள்ளையடிக்க முயற்சி பண்ற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து திருப்பி வந்து விவசாயத்தை வந்து அவர் திரும்ப பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத மேபி வந்து படத்தோட கதைகளமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பட் இந்த பிளாட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பட் புதுசா இருக்குன்னு நினைக்கலாம். ரொம்ப ஒரு ரூரல்ல நடக்கிற ஒரு கதையை வந்து பேஸ் பண்ணி இருக்க போது நல்லாவே தெரியுது. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த கரா படம் வந்து தனுஷ்க்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு மூவி அமைன்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்ல இந்த கரா படத்துல வந்து தனுஷ்க்கு ஒரு டைட்டில் கார்டு கொடுத்திருக்காங்க. அதாவது கலை அசுரன். ஸோ கலை அசுரன் சொல்லிட்டு டைட்டில் கார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல தான் வந்து இந்த டைட்டில் கார்டு வந்து பிளேஸ் பண்ண போறாங்க. ஸோ கேட்க நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இந்தியன் ப்ரூஸ்லின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல அவருக்கு பிடிக்கல. திருப்பி வந்து அதை வந்து எடுத்துட்டு தனுஷ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கலை அசுரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த கரா படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு மூவி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.